பாரு, இத அன்பால கட்டி கொண்டாள் யாரு? துவம்போடும் தெம்போடும் விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு. கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பலராகும். போல போல கண்ணீரும் மாறி போகும், இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம், நல்ல நேரம், நல்ல நேரம். அம்மா, என் பொண்ணு செத்துட்டாளா உயிரோட இருக்காளேன்னு தெரியாம தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன்டி. இப்ப நான் அவகிட்ட பேசினாதான் எனக்கு போன உசிரே திரும்பி வரும். அம்மா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டேன், என் பொண்ணுகிட்ட என்ன பேச வைமா, பேச வை. உனக்கும் அம்மா மேல எவ்வளவு பாசம் இருக்குமோ அதே மாதிரிதான் எனக்கும் என் பொண்ணு மேல பாசம் இருக்கும். அத புரிஞ்சுக்கிட்டு பேச வைடி. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ அம்மா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். வேதவள்ளி பாட்டி உங்ககிட்ட பேசணுமா? உங்க அம்மா பேசுங்க, உங்க பொண்ணுக்கு கொடுடி. அம்மா, நான் அம்மா பேசுறேம்மா, உங்க அம்மா பேசுறம்மா. எப்படி இருக்க சரோஜா? சரோஜா, எத்தனை வருஷம் நீ எப்படி ஒன்னால என்னால முடியலடி. இது உண்மையா? ஆமா கஸ்தூரி, ஊர்ல பரவலா பேச்சு அப்படிதான் அடிப்படுது. அது எப்படிப்பா டாக்டர் அரவிந்துக்கு பிரீத்தியை பேசி முடிப்பாங்க? பெருசா வசதி இல்லைன்னா ஒரே இனம், பையன் டாக்டர் படிப்பு. இப்ப இருக்கிற நிலைமையில உள்ளூர்ல நம்மளை அசிங்கப்படுத்ததான் இந்த கல்யாண ஏற்பாடு. அந்த ஆள் நம்மளை எதிர்க்கிறதுக்காகவே இப்படி ஒரு சம்பந்தத்தை உள்ளூர்லயே பேசி முடிச்சிருக்கான். ஆமா, வெளியூர்ல மாப்பிள்ளை பார்த்து நாம போன் பண்ணி நடக்க விடாம பண்ணிட்டோம். இனி அப்படி எதுவும் நடக்க கூடாதுதான் இந்த புத்திசாலித்தனமா ஏற்பாடு. கேனத்தனமா இருக்குப்பா. அவன் படிப்பு தான் டாக்டர், ஆளை பார்த்தா சுத்த கேனைய மாதிரியே இருப்பான். அவன் கேனையும் இல்லடா, புத்திசாலி. ஏன்னா தெளிவா பிளான் பண்ணி இப்படி ஒரு காரியத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறான் பாத்தியா? அவனையா பார்த்து கேனையன்னு சொல்ற? பிரீத்தி கிருஷ்ணாவை லவ் பண்ற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எப்படி? பொண்ணு கர்ப்பமா இருந்தா கூட இந்த மாதிரி ஆளுங்க தாலி கட்டுவாங்க. காரணம் சொத்து வருது இல்ல. விடக்கூடாதுப்பா. நானா அந்த டாக்டர் அனுப்பாத்த. கிருஷ்ணா, அவசரப்படாத. முதல்ல கேள்விப்பட்ட விஷயம் உண்மையானு உறுதியா தெரியணும். அப்புறமா அவனை நம்ம கவனிச்சுப்போம். என்ன சகல குடும்ப மீட்டிங் போல இருக்கு. அங்க என்னடா ஒருத்தன் அர்த்தராத்திரில இருந்து அடிக்கிற வெயில் வரைக்கும் ஆளை வச்சு கொடை பிடிக்கிறான். பெரிய பச்செல்லாம் பேசுறான். தனக்கு தானே கட் அவுட் வச்சுக்கோ போல இருக்கு. எதுக்கு நீங்க உங்க வீட்டு வாசல் அடிக்கடி எட்டி பாத்துக்கங்க. உங்க வீட்டு வாசலையும் கட் அவுட் வச்சிட போறான். நிறுத்தியா? எவன் வீட்டு வாசல் வந்து எவன் கட் அவுட் வைக்கிறது? கை கட்டாயிடும். என்ன குடிச்சிட்டு உளறியா? இது உளறல் இல்ல சகல, விஷயத்தை கட்ட அலறல். குடிக்காமலேயே ஆடி போய் வந்திருக்கா பாருங்க. தெளிவா சொல்லியா? நிதானமாவே சொல்றேன். மச்சான் உத்தமரசத்தம் பொண்ணு பிரீத்திய அந்த டாக்டர் பையலுக்கு பேசி முடிச்சிட்டாரு. அந்த அதுப்புல அந்த ருத்ரமூர்த்தி ஏதோ எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிச்சிட்ட மாதிரி எங்கிட்ட பெருசா லந்து பண்றான். எங்கிட்டே ஜாஸ்தியா பேசுறத பாருங்க சகல. என்ன சொன்ன விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அவங்க பார்த்தா ராவா அடிச்சு பழக்கப்பட்ட மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நான் கேள்விப்பட்ட விஷயத்தை பத்தி சொல்லி உண்மையான நிரூபிச்ச சகல. எதிரிக்கு எதிரி நண்பன். நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த கல்யாணத்தை தடுத்துடலாம். தடுத்து அப்படியே உன் பையன் பாலாஜி கட்டலன்னு பாக்குறியா? அதுக்குதான் அந்த குடும்பம் சம்மதிக்கலையே. அப்ப கிருஷ்ணாவுக்கு அதுக்குதான் பிரீத்தியை ஒத்துக்கலையே. அப்புறம் என்ன? எதிரிக்கு எதிரி நண்பன். நீ என் சொந்தக்காரனாவே இரு. பெருசா எனக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்தா கடைசியில கேஸ் பண்ணா சோடா மாதிரி விஷயம் ஒண்ணுமில்லாம போச்சே. உன் அளவுக்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்லதான் முடியும். எங்க அளவுக்கு என்ன பண்ணலாம் நாங்க பாத்துக்கிறோம்.
அப்போ என்ன கிளம்புன்னு சொல்றீங்க? நான் உன்னை வான்னே சொல்லலையே. புரியுது. சொல்லாம வந்த மாதிரி சொல்லாம போறதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு. யார சொன்ன? உங்களை சொன்னேன். வட்டமா பெரிய மனுஷங்களா கூடி பேசி ஒரு நல்ல முடிவு எடுங்க. அப்புறம் சகல நான் என்னைக்குமே உங்க பக்கம்தான். பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கம் வர போயிட்டு வா. வரட்டுமா தம்பி? குடிகார பையன் குடிக்கு இப்படி அலையறா? ஏங்க சந்தேகப்பட்டு பேசினது உண்மை ஆயிடுச்சு. இப்ப என்னங்க பண்றது? நடக்க போறது நல்லதா கெட்டதான்னு பாப்போம். மாதவி கிருஷ்ணா கல்யாணமா இல்ல அரவிந்த் பிரீத்தி கல்யாணமா? இனிமேதான் தெரிய போகுது நல்ல நேரம் யாருக்கு. பிரீத்தி சம்மதம் தான் முக்கியம். அவளே சரின்னு சொல்லிட்டா, அப்புறம் என்னடா? உனக்கும் சந்தோஷம் தானே? ஆனாலும் பயமா தான் இருக்குமா. திரும்பவும் என்னடா பயம்? பேசி கல்யாண ஏற்பாடு பண்ணாலும் பணம் இல்லையே. என்ன ஒரு 5 லட்சம் தேவைப்படுமா? ஏண்டி நீ எதுவும் சேர்த்து வச்சிருக்கியா? ஆமா, உங்ககிட்ட சேர்த்துட்டாலும். ஐயோ, அப்புறம் எப்படி 5 லட்சத்துக்கு வழி? ஏங்க இந்த வீடு எதுக்கு இருக்கு? அடமான வைங்க. இதையா? ஏன் உங்க அரசியல்ல உருப்படாத விஷயத்துக்கெல்லாம் சொத்து பூரா அழிச்சிட்டீங்கல்ல, நல்ல விஷயத்துக்கு இந்த வீட்டை வித்தாலும் தப்பில்ல. வீட்டை வித்துட்டா நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு எங்க போவேன்? பாத்தியாமா, இன்னும் தாலியே கட்டல, அதுக்குள்ள பொண்டாட்டியா? அவனுக்கும் அந்த புள்ள மேல அம்புட்டு ஆசை இருக்கு. சரி சரி, அதெல்லாம் தானா தேடி வந்துருச்சே. நீ சொன்ன மாதிரி இந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கிறோம், கல்யாணத்தை தடபுடலா நடத்துறோம். ஐயா ஐயா, என்ன ராசு, நீ நாகேந்திர கைத்தெளியாச்ச, இங்க எதுக்கு வந்த? மிராஸ் ஐயா அனுப்பிச்சு விட்டாரு. என்ன வந்த வெத்து மிராசுக்கு? அவர் எங்க தலைவர், மரியாதையா பேசுங்க. யோ நிறுத்தியா? பொல்லாத தலைவர், கிராமமே சிரிக்குது அவர் பேரை கேட்டா. சரி சரி, ஏன் வந்த? மிராஸ் ஐயா உங்களை பார்க்கணுமா, வர சொன்னாரு. யாரு யார வந்து பாக்குறத? சரிதான், அவர் வந்து என்ன பார்க்க மாட்டாரா? போ, போய் அவர்கிட்ட வர முடியாதுன்னு சொல்லு. அப்படியா? ஐயா நான் போன் போட்டு தர்றேன், நீங்களே அவர்கிட்ட பேசுங்க. ஹலோ ஐயா, ஒரு நிமிஷம் இந்தாங்க பேசுங்க. யாரு? நான் ஊராட்சி ஒன்றிய தலைவர் நாகேந்திரன் பேசுறேன். நாகேந்திரன் சொன்னாலே எனக்கு தெரியும். அது என்ன பேருக்கு முன்னால? நீங்க படிச்சு வாங்கின பட்டமா? என்ன நக்கலா இருக்க உனக்கு? பேச்சே சரியில்லையே. இப்பதான் ஐயா ஒரு கெத்தா இருக்க. சரி, என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லு, நான் பிஸி. சரி, நாளைக்கு வந்து என்ன பாரு. ஏன் அப்படி என்ன அவசரம்? எதுவா இருந்தாலும் இப்பவே போன்ல பேசுங்க. நாளைக்கு நான் ரொம்ப பிஸி. எனக்கு கல்யாண வேலை வேற ரொம்ப இருக்கு, பணம் வேற ரெடி பண்ணணும். அப்புறம் நான் இதையெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? நீங்க சொல்ல வந்ததை இப்ப சொல்லுங்க. அசிங்கப்படாம அவமானப்படாம நாளைக்கே வந்து என்ன பாக்குறேன். நான் வர்றேன். அப்பா என்னாச்சு? சொல்றேன்ப்பா. காளிமுத்து மிராசு, மாயாண்டி மிராசு, மூக்கையா மிராசு. அப்பா, கல்யாண பத்திரிகையில சொந்தக்காரங்க பேரெல்லாம் போடணும்னா அடிக்கிற பத்திரிகைய புக்கா தான் பிரிண்ட் பண்ணும். பத்திரிகையில சொந்தக்காரன் பேரை போடுற வழக்கத்தை எவன் ஆரம்பிச்சானே தெரியல. இப்போ நாம சங்கடத்துல முழிக்க வேண்டியதா இருக்கு. பத்திரிகையை வாங்கி சொந்தக்காரங்க யாரும் அதுல பொண்ணு மாப்பிள்ள பேர் இருக்கான்னு பாக்குறது இல்ல, அதுல அவங்களோட பேர் இருக்கான்னு தான் முதல்ல பாக்குறாங்க. மகேஷ்,
எந்த பேரையும் விட்டுற வேண்டாம். இனிஷியலோட போட்டுரு. மறக்காம மிராஸ்னு பேருக்கு முன்னாடி போட்டுக்கோ. சரிப்பா. எந்த பேருன்னு தெளிவா கேட்டு போட்டுரு. முத்துராமலிங்க தேவரையா போட்டோ தான் முதல் பக்கத்துல இருக்கணும். ஊரு முழுக்க வைக்கிற கட் அவுட்லயும் அதுதான் இருக்கணும். உன் இஷ்டம் போல பண்ணு, எல்லாம் உன் விருப்பம். ஒரு சந்தேகம். என்ன சித்ரா? மாமாவோட 2 தங்கச்சிங்க பேரும் பத்திரிகையில வரணுமா? யாரையும் ஒதுக்க வேண்டாம். கூடவே தங்கச்சிங்களே உங்க மாப்பிள்ளைங்க பேரையும் போட்டுடுங்க. என்னங்க, தப்பு ஒண்ணும் இல்லையே? தப்பே இல்ல, பரவாயில்ல, பேரை போட்டுருங்க. பத்திரிக்கையும் வைப்போம். வந்தா வராங்க, வராட்டி போறாங்க. நம்ம சைடுல எந்த குறையும் இருக்கக்கூடாது. சொந்தக்காரங்கிட்ட இருந்து எந்த குறையும் பேச்சா வரக்கூடாது. கிருஷ்ணாவும் பாலாஜும் மாப்பிள்ளை இடத்துல தாம் பேர் வரும்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ சொந்தக்காரங்க லிஸ்ட்ல வர போறாங்க. எப்படியோ பேரு வருதுல்ல, அவங்களுக்கு அதுவே போதும். முதல்ல அந்த பேச்சை விடுங்க. அம்மா, யாருமா? உள்ள வாங்க. வணக்கம்மா. யாருமா நீ? புதுசா இருக்க? லட்சுமி அம்மா என்ன அமிச்சாங்க. லட்சுமி அம்மாவா? அதாத்த மாப்பிள்ளையோட அம்மா, உங்க சம்மந்தி. ஆமா இல்ல? சொல்லுமா, என்ன விஷயம்? பிரீத்தி கிட்ட அவங்க பேசணுமா? இப்ப கிளம்பி கோயிலுக்கு வர சொன்னாங்க. என்ன விஷயமா பேசணுமா? அதெல்லாம் என்கிட்ட ஒன்னும் சொல்லல. நான் கூட்டிட்டு போட்டுமா? சரி, நாங்க அனுப்பிக்கிறோம். நீ கிளம்புமா. சரிங்கம்மா, நான் வரேம்மா. என்னங்க, திடீர்னு கோயிலுக்கு வர சொல்லிருக்காங்க அந்த அம்மா. பேசணும்னா நம்ம வீட்டுக்கு வந்து பேசலாமே. மகேஷ், போன் போட்டு என்னன்னு கேளு. சரிப்பா. ஏங்க கொஞ்சம் இருங்க. ஏன் எல்லாரும் படபடன்னு பேசுறீங்க? அவங்க பிரீத்தி கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அத நம்ம கிட்ட சொல்ல தயங்கிதான் ஆள் விட்டு அனுப்பியிருக்காங்க. அதுவும் சரிதான். என்ன பேச போறாங்க? என்னமோ பேசிட்டு வரட்டும். டாக்டர் தம்பி தனியா பேசி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அவங்களும் பேசி கிளியர் பண்ண நினைச்சிருக்கலாம் இல்லையா? சரி, பிரீத்திய சித்ரா கூட்டிட்டு போட்டோம். மாமா தனியா பேசணும்னு நினைச்சிருப்பாங்க. நான் எதுக்கு? அப்படின்னா கார்த்தி போகட்டும். 2 பேரையும் அனுப்பி போனமா வந்தமான்னு பேசிட்டு வர சொல்லு. சரிங்க. பிரீத்தி, கார்த்தி. மகேஷ், நீ எழுது. நாகேந்திரன் பேரை போட்டுக்கோ. கஸ்தூரி பேரை போட்டுக்கோ. ஹரிச்சந்திரன் பேரை போட்டுக்கோ. சத்யவதி பேரை போட்டுக்கோ. யார் பேரையும் விட்டுறாத. சரிப்பா. எவனும் வந்து நம்மளை குறை சொல்லக்கூடாது. டே அரவிந்த், போலாமா? என்னப்பா இது உனக்கே ஓவரா தெரியல? பைக்ல போகும்போது இப்ப எதுக்கு கொடை? கார்ல போகும்போது கூட ஆளு வச்சு கொடை பிடிக்க சொல்லுவான்டா இந்த ருத்ரமூர்த்தி. அப்பா இதெல்லாம் ரொம்ப ஓவர் இல்லடா, இனிமே இதாண்டா ஒரிஜினல். அப்பா புதுசா வாழ்க்கை வந்த மாதிரி இப்படி பண்ணாதீங்க. வாழ்க்கை தான் வந்துருச்ச. உத்தம ராசாவுக்கு இனிமே நான் சம்மந்திடா. அவர் உங்களை மாதிரி அலட்டாம எப்படி அமைதியா இருக்காரு, அந்த மாதிரி இருங்கப்பா. டேய், என் சம்மந்தி அலட்டல் பண்ணலனாலும் கஞ்சி போட்டு அயன் பண்ண மாதிரி எவ்வளவு வெறப்பா இருக்காரு. நரகடம் தழும்பாது. கொடம் இல்லடா, அவரு கோயில் கலசம். எதுக்குப்பா இவ்வளவு பில்டப்? அவரால தானடா இந்த ஊர்ல எனக்கு பெரிய அளவுல மரியாதை கிடைக்க போகுது. அப்படின்னா இப்ப உங்களை யாருமே மதிக்கல, அப்படிதானே? எலெக்ஷன்ல மக்கள் என்ன தோக்கடிச்சப்பதான் நானே அதை தெரிஞ்சுக்கிட்டேன். டேய், அடுத்த எலெக்ஷன் வரட்டும்டா. உத்தம ராசா சம்பந்தியா அவர் ஆதரவோட ஊர்ல எம்எல்ஏவா நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஆமா, உள்ளூர் ஊர் தலைவர் பதவிக்கு அந்த நாகேந்திரன் பண்ணிக்கிட்டு இருக்க அட்டகாசம் தாங்க முடியல. இதுல நீங்க வேறயா? ஆமா. டேய், நாம ஏன்டா இப்ப அவனை பார்க்க போனோம்? அப்பா நீங்க தானே சொன்னீங்க அந்த ஆளு வர சொன்னாரு பார்க்கணும்னு. வர சொன்னா நம்ம உடனே போயிருந்தா? டேய், இப்ப நம்ம லெவலுக்கு அவெல்லாம் ஒரு ஆளே இல்லடா. போக வேணாமா? சரி போவோம்டா. ஏன்பா? இல்லடா, நேத்து அவன் பேச்சுல ஒரு மிரட்டல் தெரிஞ்சதுடா. சரி சரி, அவனை பார்த்துட்டே வந்துருவோம். டேய், என்னடா என்ன முறைக்கிற? நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. டேய், பெத்த புள்ளையே என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா இந்த ஊர் ஜனங்கள்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டு எப்படா ஓட்டு போட போறாங்க? கிளம்புடா.
போடா போடா, பார்த்துட்டே வந்துருவோம்டா. அப்பா அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களாப்பா? வரணும்டா. எனக்கு என்னமோ அவங்க வரமாட்டாங்கன்னு தோணுது. ஏன்? உத்தமராசா விட்டு சம்பந்தம் கிடைச்ச திமிர்ல தேனாவட்டா இருப்பானுங்கப்பா. ஐயா அவங்க வருவாங்க ஐயா. எப்படி சொல்ற? உங்க மேல உள்ள பயத்துல கண்டிப்பா வருவாங்க ஐயா. இவ்வளோ பிஸிலையோ நீங்க கூப்பிட்டு நான் வந்திருக்கேன்னா அது உங்களுக்கு கிடைச்ச கௌரவம், மரியாதை. இல்லையே, ஏதோ பயத்துல வந்த மாதிரி தெரியுது. நான் எதுக்கு பயப்படணும்? எதை வச்சு சொல்றீங்க? பயத்துல முக்காடு போட்டு மூட வேண்டிய மூஞ்ச கொடை வச்சு மூடிட்டு வரிய, அதை வச்சுதான் சொல்றேன். இது என்னோட பந்தாவான வாழ்க்கை, மை லைஃப் ஸ்டைல். இத பத்தி நீங்க பேசக்கூடாது மிராசு. கரெக்டு தான். இடையில வந்த வாழ்வு அதான் கொடையோட வர சொல்லுது. உத்தமராச சம்பந்தியான கொடை பிடிக்க ஆரம்பிச்ச ஊருக்குள்ள இது கூட ஆள் வச்சுதான் பிடிச்சேன். வண்டியில ட்ரிபிள்ஸ் வர்றது கஷ்டம்னு சொல்லி வேலைக்காரனை வழியிலே இறக்கி விட்டுட்டேன். வேலையே இல்லாத உனக்கு வேலைக்காரனா? அப்போ வீடு இல்லாம இருந்தா என்ன பண்ணுவ? டேய், யாருக்கு வீடு இல்ல? இருடா, நாங்க பெரிய மனுஷங்க பேசிட்டு இருக்கோம், கொஞ்சம் சும்மா இருடா. இங்க பாரு மிராசு, அரண்மனை மாதிரி வீடு இல்லாட்டாலும் அழகா ஒரு வீடு இருக்கு. அதுல நான் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன வந்தது? எதுக்கு என்ன வர சொன்ன? அத சொல்லு. 10 நிமிஷம் தான் உனக்கு டைம். எனக்கே டைம் ஃபிக்ஸ் பண்றியா? ஆல்ரெடி உன் டைம் எப்பயோ நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அது இனிமே தான் இங்க இருந்து ஆரம்பிக்க போகுது. இங்க பாரு, இனிமே எனக்கு நல்ல நேரம் தான். ஏன்னா உத்தம ராசாவே என்ன பார்க்க வந்து என்கிட்ட சம்பந்தம் பேசினாரு. அவர் வந்து உன்னை பார்த்த வரைக்கும் உனக்கு நல்ல நேரமா தான் இருந்துச்சு. என்ன பண்றது? இப்ப நீ என்ன பார்த்துட்டிய? சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லுங்க, எங்களுக்கு டைம் ஆகுது. கிருஷ்ணா, அப்பா பெரிய முள்ளே அமைதியா இருக்கும் போது நொடி முள்ளுக்கு வேகத்தை பத்தியா? வேகமா சுத்துற நொடி முள்ளுக்கு நிலையா எதுவும் நிலைக்காதுப்பா. அது சுத்திக்கிட்டே தான் இருக்கணும். சரி, அப்போ நம்ம கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த ஊர்ல நீங்களே டவுன் ஆகி தான் இருக்கீங்க. இந்த நிலைமையில எங்களுக்கு கவுண்ட் டவுனா? இதுக்கு மேல பாவம் சஸ்பென்ஸ் வைக்க வேணாம். இந்தா. என்ன இது? இதுல என்ன எழுதியிருக்கு? உன் தலையெழுத்து. ஏன்பா புரியலையே? நீ என்கிட்ட வாங்கின 50 லட்ச ரூபாய் பணத்துக்கு நீயே எழுதி கொடுத்த கடன். நானா? நான் எப்ப கடன் வாங்கினேன்? என்னோட அப்பா எப்ப கடன் வாங்கினார்? இருப்பா, கொஞ்சம் போறேன். உங்க அப்பா கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து தெளிவுபடுத்தி பார்க்கட்டும். அதுக்கப்புறம் உனக்கு புரிஞ்சப்போ. எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. நான் பணம் வாங்கல. எனக்கு ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்ல? நிஜமா ஞாபகம் இல்ல. ருத்ரா, நீ அரசியல்ல கொடுத்த வாக்குறுதி வேணா மறந்துடலாம். ஆனா என் பாலிடிக்ஸ் நான் வாங்கின கையெழுத்தை மட்டும் மறக்கவே மாட்டேன். கையெழுத்தா? ஆமா, உன்கிட்ட நான் வாங்கின கையெழுத்து தான். எப்போ? எப்போ? எதுக்கு இப்படி அதிர்ச்சியா கேக்குற? சரி, எப்போ? அப்படி பொறுமையா கேளு, சொல்றேன். இடம் வாங்க நான் 20 லட்ச ரூபா கொடுத்தேன் இல்லையா? அப்போ ஒரு வெத்து பத்திரத்தை உங்ககிட்ட நான் கையெழுத்து வாங்கின ஞாபகம் இருக்கா? நான் பணம் வாங்கினது எனக்கு ஞாபகத்துல இருக்கு. ஆனா கையெழுத்து போட்டது என்னன்னு ரூபா நோட்டை பெரட்டி பாக்குற மாதிரி பெரட்டி பார்த்துட்டு இருக்கீங்க.
நீ எக்ஸ் அரசியல்வாதியா? கொடுக்கிற பத்திரத்தை கலர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்திருந்தானே? என்ன உனக்கு இப்ப கையெழுத்து போட்டது ஞாபகம் வந்திருக்கு?